நேரடியாக வசனத்தை தியானிக்க சென்று விடுவோம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இன்னும் சில இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் விழித்திருங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே அதிகமாக பயன்படுத்தி அழுத்தி சொன்ன ஒரு வாக்கியமாக இந்த வாக்கியம் காணப்படும். இடைவிடாமல் ஜெபம். இடைவிடாமல் என்று சொன்னால் நாம செய்தி சேனல்களை பார்த்திருப்போம், நியூஸ் சேனல்கள். அதிலே ஒரு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை 24x7 என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்கின்ற அதை புரிய வைக்கும் விதத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நம்முடைய ஜெபமும் அந்த அடிப்படையிலே காணப்பட வேண்டும். 24x7 என்பதாக காணப்பட வேண்டும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் என்பதனுடைய அல்லது எப்பொழுதும் ஜெபம் என்பதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பொதுவாக இறை நம்பிக்கை உள்ள எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஜெபிக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அந்த ஜெபத்தின் அளவு வித்தியாசப்படலாம், ஜெபம் எப்படி செய்கிறார்கள் என்பதில் வித்தியாசப்படலாம், சரியான ஜெபமா தவறான ஜெபமா என்பதில் வித்தியாசப்படலாம். ஆனால் ஜெபிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அது ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களா இருந்தால் கூட அவர்கள் ஜெபிப்பார்கள். அது தவறான ஜெபம், சரியில்லாத ஜெபம், அது இரண்டாவது. ஆனால் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது ஒருவேளை ஒரு நிமிடமாக அவர்கள் ஒரு பயப்படுகிற சூழல்ல ஒரு அரை நிமிடமாகலும் தன்னுடைய மனதிலாகலும் ஜெபிக்கிறவர்களாக கண்டிப்பா இருப்பார்கள். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற காரியம், ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் எல்லாரும் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது ஒருவேளை ஒரு அரை நிமிட ஜெபமா இருக்கலாம், அல்லது நீண்ட நெடிய ஜெபங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்கின்ற காரியத்தை கண்ணோட்டத்திலே ஒரு சில வசனங்களை மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நாம் பல வேளைகளில் நினைப்போம், ஒருவேளை அரை நிமிடம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், பல மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேளேன் என்று கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னால் கூட அதனால் ஜெபம் கேட்கப்படும் என்று சிலர் எண்ணுவதை குறித்து ஆண்டவர் அப்படி எண்ணாதிருங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆகவே எது ஆண்டவருக்கு பிடித்த ஜெபம் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு போதித்து கற்றுத்தந்து நடத்துகிறவர் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தந்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசும், எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம், மனப்பூர்வமாய் கேட்போம் என்று சொன்னால், நம்முடைய முழு இருதயத்தை திறந்தவர்களாய் கேட்போம் என்று சொன்னால், இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்? இடைவிடாமல் என்று சொன்னால் 24x7 என்று சொல்லி பார்த்தோம். 24x7 அதாவது எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி வரலாம். அது நாம் ஜெபம் என்கின்ற அந்த வார்த்தையை தவறாக ஒருவேளை புரிந்து கொண்டதன் அடிப்படையாக கூட இருக்கலாம். நாம் பல வேளைகளிலே ஜெபம் என்பதை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே செய்யக்கூடிய ஒரு சடங்கு போன்ற அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம், ஒரு சடங்கு அல்லது
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல் என்று சொல்லி நாம் பல வேளைகளில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஜெபம் என்பதை ஆண்டவர் எவ்விதமாக எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், ஜெபம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது ஒரு சடங்காக அல்ல. அது ஒரு உறவு. அது ஒரு உறவாக உறவின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்பொழுது இந்த ஜெபத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய செயல் என்று நினையாமல், அது எனக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு என்று கண்ணோட்டத்தோடு அணுகுறோமோ அப்பொழுது மாத்திரமே இடைவிடாமல் நம்மால் ஜெபிக்க முடியும். எந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அன்புக்குரியவர்களை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே பல விதங்களிலே பலர் சொல்லி இருக்கலாம். நாம் பல செய்திகளை கூட கேட்டுப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றிலும் விட முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் எந்த ஜெபத்தை விரும்புகிறார் என்பதை மனிதர்கள் நமக்கு கற்றுத்தருவதை காட்டிலும் ஆண்டவர் எந்த ஜெபத்தை விரும்புகிறார் என்று ஆண்டவர் கற்றுத் தருவதுதான் அது உண்மையானதாக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் மாம்பழம் பிடிக்கும் என்று சொல்லி யாரோ ஒருவர் உங்களிடம் சொல்வதை பார்க்கலும், எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும் என்று நான் சொல்வதுதான் ஆணித்தரமான உண்மையாக காணப்படும். அந்த விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஜெபம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி 2 இடத்திலே சொல்லி இருக்கிறார். பல வேளையில இந்த இரண்டும் ஒரே இடத்துல சொன்னதாக நாம் எண்ணி இருக்கலாம். ஆனால் இரண்டும் 2 இடங்களிலே சொல்லப்பட்ட காரியம். அதை அடிப்படையாக வைத்துதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது போதும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிட சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள், அதாவது நீங்கள் என்று சொன்னால் யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள். இந்த உலகத்திலே வாழுகிற மற்ற மனிதர்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றுகிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சீடர்கள், ஜெபம் பண்ணுவதற்கு என்று ஒரு விதம் இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதே ஜெபத்தை ஆண்டவர் பின்பும் ஒரு முறை மறுபடியும் சீடர்களாக வந்து கேட்கும் போது ஒரு முறை சொல்லுகிறார். இந்த இரண்டு நிகழ்வுகள், அதை நீங்கள் இந்த அதிகாரத்தின் முன்பகுதி பின்பகுதியையும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே அதனுடைய முன்பகுதி, 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியும் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த வருகிற அதன் பின்பகுதியை நீங்கள் படித்தால் இது இரண்டு நிகழ்வுகள் என்று சொல்லி புரியும். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, போதும் நான் படிக்கிறேன், எல்லாரும் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று அநேக போதனைகள் இருக்கிறது. யோவான் கூட இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி போதித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம். நாங்கள் யோவானை அல்ல, நாங்கள் மோசையின் சீடர்கள் அல்ல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு, உம்மை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய எங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய முறையை கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போதும் ஆண்டவர் ஏற்கனவே கற்று தருகின்ற அதே காரியத்தை இங்கே மறுபடியும் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இந்த எப்படி நாம் ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 2 இடத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரே காரியத்தை. இந்த காரியத்தின் அடிப்படையில 10 காரியங்களை, இந்த பரமண்டல ஜெபம் இந்த இதுல இருந்து ஒரு 10 காரியங்களை இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் விரும்புகிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையில் ஒரு 10 காரியங்களை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜெபம் அநேகருக்கு பலவிதமாக மனப்பாடமாக கூட தெரிந்திருக்கிற ஜெபமாக இருக்கலாம். ஆனால் பல வேளைகளில் இந்த ஜெபத்தினுடைய ஆழம் நாம் அறியாமல் போயிருக்கலாம். இந்த ஜெபம் ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நாம் 2 வித ஆயத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிறார். முக்கியமாக 2 வித ஆயத்தங்கள் இல்லாவிட்டால் இந்த ஜெபத்தை நம்மால் செய்ய முடியாது. தேவன் விரும்புகிற ஜெபத்தை நம்மால் செய்யவே முடியாது. 2 வித ஆயத்தங்கள் என்ன? இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஜெபத்திலே வருகிற ஒரு பகுதி
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அப்போ ஆண்டவரே, நான் அநேக ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கை நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னால், அதற்கு முன்பாக அந்த ஜெபத்தை செய்யும் முன்பாக நான் எந்த மனிதனிடத்திலும் கசப்பற்றவனாக காணப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனிடத்துல எனக்கு கசப்பு இருக்கிறது, அல்லது என்னை குறித்து இன்னொரு மனிதனுக்கு கசப்பு இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் என்னால் தேவன் விரும்புகிற ஜெபத்தை செய்யவே முடியாது. நீங்கள் 24 மணி நேரமும் முழங்கால் படியிலே நின்று ஜெபித்தாலும் அது தேவன் விரும்புகிற ஜெபமாய் இருக்கவே இருக்காது. காரணம், ஆண்டவர் விரும்புகிற ஜெபத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே செல்வதற்கு முன்பதாக நாம் மனிதர்களிடம் ஒப்புரவாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு உண்மை, எங்கள் கடனாளிகளுக்கு, அதாவது எங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு தீமை செய்திருக்கலாம், அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்திருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் நான் மன்னித்திருக்கிறேன். அவர்களிடத்துல எனக்கு எந்த பகையும் இல்லை. அவர்களை நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு காலத்துல எதிரியாக காணப்பட்டேன். என்னுடைய பாவங்கள் அவருக்கு எதிராக காணப்பட்டது. ஆனால் நான் பாவிகளா இருக்கையில் அவர் எனக்காக மரித்து என்னை மன்னித்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதை போல நானும் மற்ற மனிதர்களிடத்தில் அன்பா இருக்கிறேன். மற்ற மனிதர்களிடத்தில் எனக்கு விரோதமாய் செய்தவர்களாக இருக்கலாம், அவர்களை நான் மன்னித்திருக்கிறேன், அரவணைத்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லோரிடமும் மனரம்யமாயிருக்கிறேன், கசப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் மாத்திரமே நம்மால் தேவன் விரும்புகிற ஜெபத்தை நாம் செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவர் அந்த கடைசி கால ஜெபத்திலே ஆண்டவர் விரும்புகிற ஒன்றுதான். அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் எதை முதன்மையானதாக கருதுகிறார் என்று சொல்லி. யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஜெபம், கெத்செமனே தோட்டத்து அந்த பகுதிகளில் வருகிற கடைசி ஜெபம். ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார்? 21ஆம் வசனம், அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறேன். தொடர்ந்து படிக்கிறேன் 22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி ஒன்றாயிருக்கிறார்களோ அதே போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, அதாவது யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னை அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த கடைசி ஜெபத்தை பாருங்கள், முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். சீடர்கள் காது கேட்க செய்கிறார். என்ன? ஒருமைப்பாடு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இடத்துல ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இங்கே ஜெபிக்கிறார். மனிதனிடத்திலே, அதாவது கசப்பு இருக்கக்கூடாது என்பதிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் விரும்புகிற ஜெபத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான ஒன்று, நம்மிடத்திலே கசப்பு இருக்கக்கூடாது, அன்பு மாத்திரமே இருக்க வேண்டும். யாரிடத்திலாவது கசப்பு அல்லது மன்னிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் தேவனிடத்துல நான் ஜெபிக்கிறதே வீண். அது தேவன் விரும்ப, காரணம் அது நம்முடைய நேரத்தை தான் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவர் விரும்பவில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறார்கள். நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும்போது ஏதோ ஒரு சகோதரனுக்கு உண்மையில் ஒரு மனக்கசப்பு இருக்கிறது என்பதை நீ நினைவு கூறுகிறாய். ஐயோ, அவன் உன்னை குறித்து ஒரு மனத்தாங்கல் அவனிடத்துல இருக்கிறது. அப்படியானால் அது அவனுடைய பாடு. அவன் எக்கேடு கட்டு போனால் என்ன, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணி விட்டு நீ காணிக்கை செலுத்த முடியாது. அல்லது அந்த இடத்துல நீ தேவனோடத்திலே பலி செலுத்த முடியும், பலி அல்லது ஜெபம் செய்ய முடியாது. முதலாவது நீ போய் உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகு, கசப்பை அகற்று, பகைமையை அகற்று, ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்து, பின்பு வந்து நீ ஜெபம் செய் அல்லது காணிக்கை செலுத்தி எது வேண்டுமானாலும் செய் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விரும்புகிற வண்ணத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால்
நாம் முதலிலே சக மனிதர்களிடத்திலே அன்புள்ளவர்களாக, கசப்பற்றவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, நேசம் காட்டுகிறவர்களாக, ஒருமைப்பாட்டிலே தேர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம், இந்த ஜெபம் ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்கள், நம்முடைய ஜெபத்திலே வருகிற பகுதி என்ன? யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம். ஓகே, சித்தம் என்றால் ஒருவேளை அந்த வார்த்தை பரவலாக பயன்படுகிறதுனால அது பல வேளைகளில் நாம் அந்த புரிதல் தவறாக இருக்கலாம். சித்தம் என்றால் விருப்பம், தேவனுடைய விருப்பம். இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம் தான் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு பல வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஜெபத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய விருப்பங்களை தேவனிடத்திலே சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க இயேசு என்ன கற்றுத்தருகிறார்? உன்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும், அதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கற்றுத்தருகிறார். பாருங்க, அப்போ நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் நம்முடைய விருப்பத்தை அகற்றுதல். நம்முடைய விருப்பத்தை அகற்றிவிட்டு தேவனுடைய விருப்பம் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்ற எண்ணம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஓகே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், இல்ல போதும், என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதற்கு ஒப்பாக அநேக வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை, அந்த இடத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கூட வாசிக்கிறோம். இதற்கு ஒப்பான இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து இருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். போதும், இந்த இடத்துல கூட தான் வாசிக்கிறோம். நாம் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் அறிந்திருந்தார். நாம் கேட்கிறதை ஆண்டவர் தருவார் என்கின்ற விசுவாசம், அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேக வேளைகளிலே தவறாக, மிகவும் தவறாக பயன்படுத்தக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்களிலே இந்த வசனங்கள் ஒன்று. இந்த எவைகளை அல்லது எதை என்று சொல்லி ஆண்டவர் இந்த சொல்லும் போது ஆண்டவர் எதை மனதிலே வைத்து சொன்னார் தெரியுமா? அதற்கு முந்தின வசனத்தை படிங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஓகே, போதும். அப்போ இந்த இடத்துல இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய மனதிலே வைத்து எவைகளை எதை என்று சொல்லி இருக்கிறார். நாம் எவைகளை அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் கேட்டால் அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியானால் தேவனுடைய விருப்பத்தின்படி அல்லாம என்னுடைய விருப்பத்தின்படி கேட்டால் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறது தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நாம் கேட்க, அப்போ என்னுடைய விருப்பத்தின்படி கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். போதும். இங்க பாருங்கள், நீங்கள்
விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், அதாவது ஜெபிக்கிறீர்கள். எதற்காக ஜெபிக்கிறீர்கள் தெரியுமா? உங்கள் இச்சைகளை, இச்சைக்கு இன்னொரு பதில் ஆசை. உங்கள் ஆசைகளை, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஜெபத்தை இங்க யாக்கோபு எப்படி சொல்லுகிறார்? அது தகாத விதமான ஜெபம் என்று சொல்லுகிறார். உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யாரிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படியா பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. அதே வேளையிலே இந்த உலகத்தின் அதிபதியிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசு மலைக்கு மேல கொண்டு நிறுத்தி சொன்னான், காண்கிற எல்லா மகிமைகளையும் காண்பித்து சொன்னான், இதையெல்லாம் என்னால் உனக்கு தர முடியும். ஒன்று செய்ய வேண்டும், என்னுடைய பாதத்திலே விழுந்து வணங்க வேண்டும். உலகத்தின் அதிபதியினாலும் சில காரியங்களை கொடுக்க இயலும், ஆனால் ஆண்டவரால் கொடுக்க இயலாது. உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத ஜெபம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படியுங்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிகவும் மிகவும் அடிப்படையான தகுதி. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்னது? மாம்சத்தை சிலுவையில் அறைந்தார்கள். இரண்டாவது எதை? ஆசை. மூணாவது இச்சை. இவைகள் இருக்காது. அப்படின்னா அவர்களுக்கு விருப்பம் இருக்காதா? இருக்கும். அந்த விருப்பம் தேவனுடைய சித்தம் தான் இவர்களுடைய சித்தமாக இருக்கு. அப்படியானால் தேவனுடைய விருப்பத்தை தான் அறிந்து கொள்வதற்காகத்தான் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய ஆசையை தேவனிடத்தில் திணிப்பதற்காக நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. இதான் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிற ஜெபம். நாம் அநேகருக்கு ஒரு பிடித்தமான ஒரு பகுதி இருக்கும். சின்ன பிள்ளைகளிடத்திலே இந்த வசனத்தை தவறாக திணிக்கிற ஒரு வசனம் உண்டு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே வருகிற சாலமோனுடைய ஜெபம். சாலமோன் செய்த ஜெபம் ஆண்டவருக்கு ஏன் பிரியம் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால், அவன் ஞானத்தை கேட்டதனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் பிரியப்பட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆகவே சின்ன பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லுவோம், நீ ஞானத்தை கேளு, அது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல நீங்க படித்து பாருங்கள், வசனம் அப்படி இருக்காது. சாலமன் ஞானத்தை கேட்டதனால் ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பிடிக்கவில்லை. தனக்காக அந்த ஞானத்தை கேட்காதபடி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும்படியாக, இந்த ஜனங்கள், நான் போக்குவரத்து அறியாத சிறுவனா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க தக்க ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். அதாவது தனக்காக கேட்கவில்லை, ஞானத்தையும் தனக்காக கேட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபம் தான். அவனங்கே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவதை பாருங்கள், நீ எதிரிகளுடைய பிராணனையோ ஐஸ்வர்யத்தையோ இதை கேளாமதபடி ஜனங்களை நியாயம் விசாரிக்க தக்க ஞானத்தை நீ கேட்டபடியினால் இந்த ஜெபம் எனக்கு பிடித்தது என்று சொல்லியிருப்பார். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு பல வேளைகளில் ஞானத்தை கேட்போம், படிப்பை கேட்போம், வேலையை கேட்போம். எதுக்கு கேட்போம் தெரியுமா? நான் பெரிய ஆளாக வேண்டும், நான் என்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்த வேண்டும். நம்முடைய அந்த மனதுக்குள்ளாக காணப்படுகிற எண்ணங்கள் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. நாம் கேட்கிற காரியத்தின் அடிப்படையிலே அநேக ஹிடன் அஜெண்டாக்கள் காணப்படும். ஆனா அதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அது என்னுடைய விருப்பம் எதற்காக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஆண்டவரை எனக்கு இந்த ஒரு காரியத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் அந்த காரியத்தை அவன் எதற்காக கேட்கிறான் என்கிறதை பார்க்கிறார். இந்த உலகத்திலே நான் பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக கேட்கிறானா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். சாலமோன் அதை அந்த நோக்கத்திற்காக கேட்கவில்லை. சாலமோன் தன்னுடைய தேசத்து மக்களுக்காக கேட்கிறார். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆகவே தான் அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லி தருகிற ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் தேவனுடைய சித்தம். பரலோகத்திலே தேவனுடைய விருப்பம் தான் எல்லாரும் செய்கிறார்கள். அங்கே தூதர்களுக்கு என்று தனி விருப்பம் கிடையாது, வேறு எந்த நபர்களுக்கு என்று தனி விருப்பம் கிடையாது. தேவனுடைய விருப்பத்தை அவர்கள் தன்னுடைய விருப்பமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல பூமியிலும் உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். அது என்னுடைய வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையிலே
அப்படி பட்ட விருப்பம் நிறைவேறட்டும் என்பதாக ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். அப்படியானால் இந்த நாம் இயேசு கிறிஸ்து சொல்லி கற்றுத்தருகிற இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக நம்மிடத்துல காணப்படுகிற காரியம், நாம் எல்லா மனிதரிடத்திலும் ஐக்கியமா இருக்க வேண்டும், பகைமை இல்லாமல் கசப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய விருப்பங்கள் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை விரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதை அடிப்படையாக வைத்துவிட்டு நாம் தேவன் விரும்புகிற ஜெபத்தை நம்மால் செய்ய முடியும். இந்த ஜெபத்திலே வருகிற 10 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். முதலாவதாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எவ்வளவு நேரம் எடுக்கலாம்? ஹலோ டினோ தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, 10 நீ சொல்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. இப்ப நீ அவசரமா 10 முடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீ எப்படி அடுத்த மாசம் டிசம்பர்ல கூட ஆண்டோட வருகை தாமதித்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது அதோடைய பாட்டு கண்டினியூவா எடுத்தா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அது எங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது சொல்றது அப்படின்னு சொல்லி என்னோட நீ ஹரிஹரியா 8 பாயிண்ட் சொல்லிட்டு போறதுக்கு ஒரு பாயிண்டோட எடுத்துட்டு கர்த்தருக்கு சித்தமானால் 3rd பாயிண்டோட முடிச்சுட்டு டிசம்பர்ல இருந்து அந்த கண்டினியூ பார்ட் 2 கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல எவ்வளவு டைம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு 5 நிமிஷம் அந்த மாதிரி 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் ஏதாவது இருக்கா? டைம் இருக்கு, 10 மினிட்ஸ்க்குள்ள முடியும். ஆனா எல்லாமே ஒரே நேரத்துல எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஓகே இல்ல ஏன்னா நம்ம இந்த பேசிக் ஓகேன்னா 10 பாயிண்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஒவ்வொரு பாயிண்ட் 1 நிமிஷம் கூட போதும். ஓகே 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே அப்போ நம்முடைய தேவன் விரும்புகிற ஜெபம் செய்வதற்கு நம்மிடத்துல காணப்படுகிற தகுதிகளை பார்த்து இந்த தகுதியோடு தான் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி இனி ஆண்டவர் ஜெபிக்க கற்றுத் தருகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, முதல் பாயிண்ட். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜெபிக்க கற்றுத்தருவதற்கு முன்பதாக வரைக்கும் ஜனங்கள் தேவனிடத்தை செல்வதற்கு பயந்தார்கள். தேவனை யாரோ ஒருவர் போல ஒரு பெரிய தூரத்திலே வைத்து பயப்படத்தக்கவராக இருந்தார். அவர் அவ்வளவு பயங்கரமானவர், பயப்படத்தக்கவர் தான். மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். முதல்ல மேச இடத்துல பேசவில்லை, பொதுவாகத்தான் பேசுகிறார். ஜனங்கள் சொல்லுகிறார்கள் மோசே இடத்திலே, நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க பயப்படுகிறோம், நீர் போய் என்னன்னு கேட்டு சொல்லும். காரணம் தேவனை கண்டு அந்த பயந்தார்கள். இயேசு சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், அவர் உங்கள் பிதா. அவர் அவ்வளவு பெரியவர் தான், அவ்வளவு பயங்கரமானவர் தான். ஆனால் அவர் உங்கள் தகப்பன். அந்த தகப்பன் என்கின்ற உறவோடு நீங்கள் அவரை அணுகுங்கள் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். அன்புக்குரியவர்களை, ஜெபம் என்பதை ஆண்டவர் உறவாக மாற்றுகிறார். ஒரு அப்பாவோடு பேசுவது போல நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏதோ பயந்து அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை அந்த உறவின் அடிப்படையில நெருங்குங்கள். ஜெபத்தை அவர் உறவாக்குகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஜெபம் ஒரு சடங்காக காணப்பட்டது, அல்லது ஏதோ ஒரு பயந்து கெஞ்சுகிற ஒரு விதத்திலே காணப்பட்டது. இங்கே அப்பா என்கின்ற உறவின் அடிப்படையில நம் 2 விதத்திலே பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோருக்கு அல்லது அப்பாவை பார்த்து பயந்து நடுங்கி சில காரியங்களை செய்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படி பயந்து நடுங்குகிற பிள்ளைகள் அப்பாவின் கண் மறையும் போது, அப்பா இல்லை என்று தெரியும் போது அவர்கள் தீமையான பாதைக்கு செல்வார்கள். ஆனால் அப்பாவுடைய கஷ்டங்களை பார்த்து, அவர் என்னை எப்படி வளர்த்துகிறார் என்கின்ற அன்பை பார்த்து, அந்த அன்பின் அடிப்படையிலே அப்பாவோடு கூட நெருங்கி உறவில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் அப்பா இல்லாத காலத்திலும் நான் ஏதாவது தவறு செய்தால் என்னோட அப்பாவின் பெயர் கெட்டு போய்விடும், ஆகவே நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, அப்பா என் மேல் அவ்வளவு அன்பா இருக்கிறார் இங்க அன்பின் அடிப்படையிலே அப்பா உறவில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எந்த காலத்திலும் தவறு செய்யாது. ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிற காரியம், நீங்கள் தேவனை உறவாக அப்பா என்கின்ற உறவோடு நெருங்க வேண்டும். எப்போ அப்பா என்கிற உறவோடு நெருங்குவோம் என்று சொன்னால் எந்த வேளையிலும் நாம் அவரோடு பேசிக்கொண்டிருப்போம். நம் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் என்னுடைய அப்பா என் அருகில் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கும்போது எந்த விதத்திலும் நாம் கவலையும் பட மாட்டோம், தவறும் செய்ய மாட்டோம். இரண்டும் முக்கியம். தவறுகளும் செய்ய மாட்டோம், அது எந்த சூழ்நிலையும் சோர்ந்தும் போக மாட்டோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. காரணம், என் வாழ்க்கையின் மூலமாக பல வேளைகளிலே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய நடக்கைகள் பல வேளைகளிலே ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறது.
என்னுடைய செயல்பாடுகள் அநேக மனிதர்கள் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை கிறிஸ்தவர்களை ஆண்டவரை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறுகள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியா பெருகி கொண்டிருக்கிற காலத்திலே நாம் இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நித்யானந்தா ஒரு தவறு செய்தால் என்று சொன்னால் நாம் அவர்களை சொல்லுகிறோம், அவன் வணங்குகிற தெய்வம் அவனை அந்த வழிக்கு நடத்துகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இதே ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் போதும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இவர்கள் வணங்குகிற தெய்வம் இப்படித்தான் என்று சொல்லி யாருக்கு அங்கே அசிங்கம் வருகிறது? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய ஜெபம் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கரிசனை உள்ளவனா இருக்க வேண்டும். என் வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் ஒருபோதும் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. அது பரிசுத்தப்பட மட்டுமே செய்ய வேண்டும். ஆகவே தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளினால் பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று சொல்லி அங்க இடத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பின்பு படித்து பாருங்கள். மூன்றாவதாக ஒரு காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற கற்றுத்தருகிற ஜெபம், பரலோக ராஜ்யம் பூமியில வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போது ஜெபித்த ஜெபம். இந்த காரியம் பெந்தெகோஸ்தே நாளிலே பரலோக ராஜ்யம் பூமியில வந்தது, ஸ்தாபிக்கப்பட்டது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வராதவர்கள் அநேகர் உண்டு. ஆகவே பரலோக ராஜ்யம் இங்கே வர வேண்டும், எல்லா மனிதர்களுக்குள்ளும் வர வேண்டும். நமக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யம் விரிவடைய வேண்டும். இது என்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த உலக ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவோம். நாம் பல வேளைகளில் பூமிக்குரியவர்களா இருக்கிறதுனால் பூமிக்குரிய சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறோம். 2 சட்ட திட்டங்களுக்கும் பயங்கர வித்தியாசம். பூமியிலே மனிதர்களுடைய எண்ணங்கள், சட்ட திட்டங்கள் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை யாரை உயர்ந்தவன் என்று எண்ணுவோம்? வசதி, ஸ்டேட்டஸ், கல்வி, பணம், இதன் அடிப்படையிலே இவன் உயர்ந்தவன் என்கின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பரலோக ராஜ்யத்தின் சட்ட திட்டத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் முதன்மையா இருக்கிற விரும்புகிறவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்க கடவுள், பெரியவனா இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாக கடவுள். பரலோக சட்ட திட்டத்தை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஏணி வைத்தால் எட்டாத அளவுக்கு வித்தியாசம். தேவனுடைய ராஜ்யம் என்பது அன்பு சாம்ராஜ்யம். இந்த உலகத்திலே ராஜ்யத்தை பெரிதாக்க வேண்டும் என்றால் போரிட்டு தன்னுடைய கை பலத்தை, கை சாமர்த்தியத்தை வைத்து பிடிப்பார்கள் ராஜ்யங்களை. தேவனுடைய ராஜ்யம் அன்பு தன்னை அழித்து தன்னை தியாகமாய் கொடுத்து பிறரை வாழ வைப்பதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் வர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ராஜ்யத்திற்காக, இந்த ராஜ்யம் பூமியில எல்லா இருதயங்களிலும் இந்த ராஜ்யம் வர வேண்டும் என்று இதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எங்களுக்கு அடுத்த காரியத்தை பார்த்தோம், உம்முடைய சித்தம் பரலோக, ஏற்கனவே நாம் பார்த்தோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. பாருங்கள், இந்த ஒரே ஒரு காரியம் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். நான் 10 காரியங்கள் என்று சொன்னேன். 10 என்றால் 10ல இந்த ஒரு காரியம்தான் நம்முடைய உலக தேவைக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபத்தை எடுத்து வைத்து எத்தனை சதவீதம் நாம் இந்த உலக தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம உலகத்திலே ஆசைப்படுகிற காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த காரியத்தை கூட உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான காரியமா இருக்கலாம். அதை கூட இந்த ஆசைக்காக ஜெபிக்க இங்கே சொல்லவில்லை. அன்றன்றைக்கு இன்றைக்குள்ள காரியத்திற்காக மாத்திரம் ஜெபி, நாளைக்காக கூட ஜெபிக்க சொல்லவில்லை. இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கடைசியிலே ஆண்டவர் விதமாக முடிக்கிறார், அன்றன்றைக்கு அதனதின் பாடுபோதும், நாளைக்காக கவலைப்படாது. இன்றைக்கு தேவையானது ஆண்டவர் எனக்கு தாரு. அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் இன்றைக்கு உள்ளதை ஆண்டவர் எனக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, சேர்த்து 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 வைப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை 19ஆம் வசனத்தில் சொல்லுவார், பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்கள். நீங்க பல மாத கணக்குக்கு, வருஷ கணக்குக்காக ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி சேர்த்து வைக்க வேண்டியதில்லை.
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை தருவார். அந்த நம்பிக்கையிலே அன்றன்றைக்குள்ள காரியங்களுக்காக செய்வீங்க. அன்றன்றைக்குள்ளதை அவர் சந்திப்பார். அடுத்ததாக 12ஆம் வசனம் அதை பார்த்தோம். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னிப்பை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்புக்கு நம் தவறுகள் செய்து போது அவர் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். 13 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்ன காரியம், தன்னுடைய கடைசி உரையின் போது சொன்ன காரியம் யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீர் பிதாவினிடத்திலே இயேசு ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார்? இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய சீடர்களை ஆண்டவரை எடுத்து விசேஷமாய் பிரித்தெடுத்து வேற எங்கேயோ கொண்டு வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. இந்த உலகத்திலே தான் வைத்திருக்கிறேன், ஆனால் தீமை நின்று காக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயித்ததை போல நான் அந்த தீமையை ஜெயிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். தீமையா இல்லாத ஒரு இடத்திற்கு நம்மை வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. இதில்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு தீமையா வரக்கூடாது, சோதனையா வரக்கூடாது என்பதல்ல ஜெபம். இந்த சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் நான் காணப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், அவர் கற்றுக்கு தருகிற ஜெபம். அதற்கு நாம் உறவிலே காணப்பட வேண்டும். அடுத்ததாக, ராஜ்யம் உம்முடையது. நம்முடைய ஜெபத்திலே நாம் அறிக்கை செய்கிறோம். பாருங்கள், இந்த ஜெபத்திலே வெறும் நான் ஆண்டவரிடத்தை தாரும் என்று கேட்பதாக மாத்திரம் இங்கே காணப்படவில்லை. அறிக்கை செய்கிற ஆண்டவர் பேசுகிறோம், உரையாடுகிறோம் தேவனிடத்துல. ஆண்டவரே, ராஜ்யம் உம்முடையது. ஆண்டவரே, ராஜ்யம் உம்முடையது, என்னுடையது அல்ல, என்னுடைய பங்களிப்பு அல்ல. நான் உம்முடைய ராஜ்யத்திலே வாழ்கிறேன், இந்த உலக ராஜ்யத்திலே வாழவில்லை, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிறேன். நான் பேசுகிறேன் தேவனிடத்திலே. அடுத்ததாக, வல்லமை உம்முடையது. ஆண்டவரே, நான் படித்ததினாலோ பணத்தினாலோ பலத்தினாலோ அல்ல நான் காரியங்களை சம்பாதித்தது. என்னுடைய வல்லமையினால் அல்ல, என்னுடைய திராணியினால் அல்ல. வல்லமை உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நான் நிற்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் தான் நான் காரியங்களை செய்கிறேன், என்னை செய்ய வைக்கிறேன். வல்லமை உம்முடையது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏரோது என்கின்ற ராஜா பிரசங்கம் செய்கிறோம் என்றான். ஜனங்கள் மகிமை அவனுக்கு கொடுக்கிறார்கள். அவன் மகிமையை தானே எடுத்துக்கொண்டதனால் புழுபுழுத்து செத்தான் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? மகிமை உம்முடையது. மகிமையை நான் எடுக்கிறவனா இருக்கக்கூடாது. மகிமை, ஆண்டவரே, மகிமை உம்முடையது. கிரெடிட்டை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஜெபத்தை செய்திருக்கிறார். தாழ்மையை பாருங்கள். ஜெபத்திலே நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய பண்பு தாழ்மை. இதான் 10 காரியத்தை ஜெபத்திலே உறவோடு இருக்க வேண்டும். பிதாவே. இரண்டாவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது, என் நிமித்தம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. மூன்றாவதாக, உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளாக தந்திருக்கிறீர். எல்லா மனங்களிலும் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல. ஒருவேளை நான் ஜெபிப்பது என்னுடைய விருப்பத்தை உம்மிடத்தில் திணிப்பதற்காக அல்ல, உம்முடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக இருக்க வேண்டும். அடுத்ததாக, என்னுடைய தேவை, அனுதின தேவை, இன்றைக்கு தேவையானதை ஆண்டவரை தாரும். நாளைக்கு தெரியும், நாளைக்கு நீங்க தருவீர், எனக்கு தெரியும். மன்னாவை அன்றைக்கு தான் சேமிக்க சொன்னார். ஆனால் சிலர் அவசரப்பட்டு 2 நாளைக்கு சேமித்தார்கள். புழுபுழுத்ததாம், நாற்றம் எடுத்ததாம். அடுத்ததாக, நாங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீரும் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறோம். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அடுத்ததாக 8வது பாயிண்ட், ராஜ்யம் உம்முடையது. 9வது, வல்லமை உம்முடையது ஆண்டவரே. 10வது மகிமை உம்முடையது. இது எல்லாத்திலும் ஒன்றில் கூட எனக்கு என்னுடைய கிரெடிட் அல்ல, உம்மால் உமக்கே மகிமை. உம்முடைய வல்லமையினால் நான் நிற்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். நம்முடைய ஜெப கோணங்களை மாற்றுவோம். ஜெபம் என்பதை தேவனுடைய உள்ள உறவாக மாற்றுவோம். தேவன் விரும்புகிறதை நான் அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய நெருங்குவோம். ஜெபம் இனிமையாக மாறும். 24/7 என்பது கடினமான ஒன்றாக அல்ல, சுகமான ஒன்றாக மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.